மன்சூர் அலிகான் பேசின ஒரு விஷயம் வந்து பயங்கர சர்ச்சையாக போகுது சார். எப்போவுமே வந்து மன்சூர் அலிகான் பேசுவார், பல நேரங்களில் அது ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்கும். மோகன்லாலுடைய கிளிப்பிங்ஸை நம்ம பார்த்தோம், வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு அருவருப்பான செயலுங்கிறத மன்சூர் அலிகான் உணர்ந்தார். இவ்வளோ கேமரா பார்க்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க செயலை அவர் செய்கிறாருன்னா தனி அறையில் என்ன செய்வார்? தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஸ்கேண்டல்ஸுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார்? பல அருவருப்பான விஷயங்கள் இங்கே இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. புதுசாக வர்றவங்களை இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லி பயமுறுத்தி வர்றவங்களும் வரவிடாமல் பண்ணுங்க. இது வந்து வருது, நான் இப்படி தான் இருப்பேன், இதுக்கு நீ வந்து ஒத்துக்கிட்டேன்னா வா, நான் வர்றேன், இல்லைன்னா இந்த துறையை எனக்கு வேணான்னு திரும்பி போகிற கூட்டமெல்லாம் இங்கே 100 கோடி வாங்குறீங்க, 200 கோடி வாங்குறீங்க, 150 கோடி வாங்குறீங்க. அப்போ அவ்வளவு சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் இருக்கிற ஒரு சங்கத்தில் நீங்கள் ஆளுக்கு கொஞ்சம் போட்டு பணம் கட்டி ஒரு சங்கத்தை கட்டி முடிக்க முடியலன்னா நீங்கள் எல்லாம் என்னத்துக்கு வெளியில் வந்து வீரப்பா பேசுறீங்க? ரஜினி 150 கோடி வாங்குறாரு, விஜய் 225 கோடிங்கிறாங்க இந்த படத்தை, அஜித் வாங்குறாரு, கொடுத்து கட்டுங்க, எதுக்கு வெளியில் வந்து காசு கேட்குறீங்க நீங்கள்? அது அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? கமல் 1 கோடி கொடுத்துருக்கிறாரு, ரஜினி அது கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அவருக்கு என்னென்னா, நான் வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணுறேன், என்கிட்ட காசு கேட்காதீங்க. ஸோ அப்படி இருக்கு அவங்க நிலைமை. இப்போ வெங்கட் பிரபுவோட பேச்சு, அதாவது படத்துக்கு முன் படத்துக்கு பின்னு சொல்லி ஒரு மாற்றம் இருக்குல்ல சார், அந்த ஒரு மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறது? படம் ஏன் வெங்கட் பிரபு இதை பிடிச்சிட்டு இன்னும் தொங்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. இவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் அவசியமே இல்லை. எனக்கு நோக்கம் என்னென்னா, இந்த படத்தினுடைய வெற்றி அஜித்தே நம்மளை கூப்பிட்டு மங்கா தாட்டு பண்ணலாம் வான்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவர் நோக்கமாக இருக்குது. Globe 360 பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் மலையாளம் ரொம்ப சர்ச்சையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களும் அது குறித்து பல தரவுகளை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் ராதிகால தொடர்ந்து குஷ்பு எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மன்சூர் அலிகான் பேசின ஒரு விஷயம் வந்து பயங்கர சர்ச்சையாக போகுது சார். அவர் சொல்லியிருக்காரு, மோகன்லால் செஞ்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப விளையாட்டாக தான் பண்ணார் அப்படின்னு. ஆனால் அது அதுதான் வந்து ஒரு உச்சகட்ட பிரச்சனையே. அதுதான். ரெண்டாவது விஷயம், நடிகர்கள்னாலே உங்களுக்குலாம் இலக்காரமா, எதுக்கு வந்து இப்படி பண்ணுறீங்க, ஒரு வளர்ச்சியை பிடிக்காம மலையாள சினிமாவை ஒடுக்க பார்க்குறாங்கன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். அது ரொம்ப முட்டாள்தனமானது கருத்து. எப்போவுமே வந்து மன்சூர் அலிகான் பேசுவார், பல நேரங்களில் அது ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவர் சொல்கிற கருத்து வந்து ரொம்ப ஆணி அடித்த மாதிரி சொல்லுவார். பலரும் சொல்ல தயங்குகிற கருத்துக்களை ரொம்ப நேர்மையாகவும் போல்டாகவும் சொல்லுவார். அந்த வகையில் எனக்கு மன்சூர் அலிகானை சில நேரங்களில் பிடிக்கும். ஆனால் இப்படி ஒரு கருத்தை அவர் முன் வைக்கிறது முற்றிலும் கேவலமானது. அப்படி அவர் சொல்லவே கூடாது. இதை வந்து எப்படி நீங்கள் முட்டு கொடுப்பீங்க? மோகன்லாலுடைய கிளிப்பிங்ஸை நம்ம பார்த்தோம். ஆமாம், அந்த வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு அருவருப்பான செயலுங்கிறத மன்சூர் அலிகான் உணரலையா? ஒரு பொது மேடையில், ஒரு பொது நிகழ்ச்சியில் மொத்த கேமராவும் நம்மளை தான் பார்க்கும். ஏன்னா நம்ம ஒன்றும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. தமிழ் மலையாள சினிமாவில் மிக முக்கியமான ஒரு நடிகர் அவர். இப்போ இவ்வளோ கேமரா பார்க்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க செயலை அவர் செய்கிறாருன்னா தனி அறையில் என்ன செய்வார்? அது இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறத நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா சார், இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் பேசுகிறப்போ அது வந்து தமிழ் சினிமாவில் எப்போவுமே வைடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவரே இந்த ஒரு கருத்தை சொல்கிறாருன்றப்போ அவர் சினிமாலே இத்தனை வருஷம் வேலை பார்த்தது இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஜீவாவும் இதே ஒரு தகவலை தானே சொன்னார், தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஸ்கேண்டல்ஸுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ரொம்ப வேடிக்கையாக காமெடியாகவும் இருக்கும். ஏன்னா நாமளும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். நம்ம பல பேரை பார்க்குறோம், பல இடங்களில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து காதுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. அதனால் பெரும்பாலும் நம்ம அமைதியாகிறோம். அங்கே அது நடந்துச்சா, இங்கே இது நடந்துச்சான்னு பல அருவருப்பான விஷயங்கள் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே என்னென்னா, தேவை கருதி பல பேர் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அப்படி பெரிய இடத்துக்கு வரணும், நிறைய சம்பாதிக்கணும், புகழ் வந்து குவியணும் அப்படின்னு நினச்சி பல விஷயங்களில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ அதுக்காக வெளியில் சொல்லாமல் அதை வந்து அவங்களே பிடிக்கலன்னா கூட அது வேறு வழி இல்லாமல் அமைதியாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த கமிட்டி அந்த கமிட்டி அது இதுன்னு வரும்பொழுது அவங்களை அறியாமல் அன்னைக்கு நமக்கு இவ்வளோ டார்ச்சர் நடந்துச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு வராங்க. அதுவே முதல்ல தவறு. நீங்கள் அன்னன்னைக்கு உங்கள் பிரச்சனையை சொல்லணும். அதிகபட்சம் ஒரு 15 நாளைக்குள்ளேயாவது நீங்கள் சொல்லிடணும். நீங்கள் 15 வருஷம் கழித்து சொல்கிறதுங்கிறத எந்த விதத்தில் நம்ம ஒத்துக்கவே முடியாது. அதில் வந்து தவறுகள் நடக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ஃபீல்டில் தான் இந்த பாலியல் தொடர்பான விஷயங்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி பணம் பறிக்கிற கும்பல்லாம் இருக்குது. ஓகே சார். இப்போ இதுவே வந்து ரொம்ப க்ளீனாக அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லை.
அவங்க எவ்வளோ போய் சொல்லலாம், ஒரு நடிகரை பிடிக்காம இருக்கலாம், அல்லது இன்னொரு நடிகர்கிட்ட பணம் வாங்கிட்டு இவரை காலி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அதை எப்படி முழுசாக நம்ம ஏற்றுக்க முடியும்? ஸோ அதெல்லாம் இருக்கு. இதில் வந்து மன்சூர் அலிகான் போன்றவர்கள் ரொம்ப சப்பு கட்டு கட்டுறது அது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ சார் இது குறித்து வந்து நிறைய பேர்ட்ட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயமா பேசும்போது அவங்க சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவோட வளர்ச்சிங்கிறது பயங்கர பூமாக இருக்குன்றப்போ இன்றைக்கி அது குறைஞ்சிடுச்சு அப்படின்றாங்க சார். அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அது எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல சார். இல்லைங்க, நிறைய கதைகள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நேரம் பத்தாது அப்படிங்கிறீங்களா சார்? நேரம் பத்தாது, இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. டேய் உட்காந்துட்டு கதையாக சொல்றியாமாங்க. அவ்வளவு கதைகள் இங்கே இருக்குது, நடந்திருக்கு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு புது சமுதாயம் உள்ளே வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த கலை மீது ஒரு ஆசை இருக்குது. நாம் இதை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு 100 பேர் பார்க்கணும், 1000 பேர் பார்க்கணுங்கிற ஆர்வம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்தோம்னா அது கிடைக்கும் இது கிடைக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கி வந்திருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்க்குற கூட்டமாக இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது வந்து இந்த தலைமுறை நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது. இது போன தலைமுறையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டம் உள்ளே வரும்போது இந்த மாதிரி அழுக்குகள் மெல்ல மெல்ல விடைபெற்று போயிட்டு தானே இருக்கணும். ஸோ அது மெல்ல போயிட்டு இருக்கு. இந்த புது தண்ணி வரும்போது இந்த பழைய நொங்கு நுரையுமா இருக்கிற அழுக்கு தண்ணி போய் தானே ஆகணும். அது போயிட்டு இருக்கு. இந்த புதுசாக ஒரு புது தண்ணி வந்துட்டு இருக்கு. நிஜமாவே இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இப்போ புதுசாக வர்றவங்கள இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லி பயமுறுத்தி வர்றவங்களும் வரவிடாமல் பண்ணக்கூடாது. இது வந்து வருது, நீ நான் இப்படி தான் இருப்பேன், இதுக்கு நீ வந்து ஒத்துக்கிட்டேன்னா வா, நான் வர்றேன், இல்லைன்னா இந்த துறையை எனக்கு வேணான்னு திரும்பி போகிற கூட்டமெல்லாம் இங்கே இருக்குது. இன்றைக்கி நிறைய கதவுகள் இருக்குது. ஒரு கதவு இல்லைன்னா இன்னொரு கதவு, அதில் போனோன்னா எனக்கு அங்கே 1000 விஷயங்கள் இருக்குங்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறிடுச்சு. கண்டிப்பாக சார். சோஷியல் மீடியாவில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஸ்டாவில் வந்து இன்றைக்கி லட்சமாக சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு நடிகரை விட புகழ்பெற்றவர்கள் இன்ஸ்டாவில் இருக்காங்க. இப்போ அவங்க போனாங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் கூடி அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நிற்கிறதெல்லாம் இன்றைக்கி மாறி போச்சு. இல்லை, ஒரு நடிகனே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் மாறி இருக்காங்க. கண்டிப்பாக சார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் சினிமாவில் வந்து தான் சாதிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் நடிகர்னு சொன்னதான் சார் இது ஞாபகம் வருது. நடிகர் சங்கத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடந்ததா, பெரிய நடிகர்கள் யாருமே கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. அதில் வந்து நிறையா நிபந்தனைகள் வந்து பேசப்பட்டதாக சொல்லுதே சார். சொல்லப்போனால் நடிகர்கள் பற்றி அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக சொல்லுதே சார். இப்போ இல்லை, விமர்சனங்கள் பண்ணுறவங்கள நீங்கள் எப்படி கட்டுப்படுறீங்க? வெளியில் போய் ஒரு படம் பார்க்குறாரு, அவர் ஒரு 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறாரு. அவர் விமர்சனம் பண்ணுவதற்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. கையில் ஒரு ஃபோன் இருக்குது, அவர் வந்து படம் பார்த்துட்டு வெளில வந்து என்ன வேணாலும் பேசலாம். அவர் நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. வேணால் மீடியாக்கள்கிட்ட, இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள் அவங்களோட தொடர்பில் இருப்பவர்கள்ட்ட வேணால் ஒரு வேண்டுகோளாக வைக்கலாம். சார் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க, நாங்கள் வந்து இவ்வளோ கனவுகளோட இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கோம், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அப்படிலாம் பேசலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் இன்னும் போடும்பொழுது, ஒரு வீடியோ போடும்போது அது நீங்கள் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது. அது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி பொதுக்குழுவுக்கு இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருக்கும்போது இப்படி சொற்பமான நடிகர்கள் வந்திருக்காங்களான்னா அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் வருவாங்க. அன்னைக்கு வந்து ரஜினி மட்டும் பெரும்பாலும் அதை தவிர்த்துருக்கிறாரே தவிர கமல் உள்பட எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அது அன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் எல்லாருமே மதிக்கணும்னு கிட்டத்தட்ட வலியுறுத்தினார் விஜயகாந்த். இது உங்களுக்கான சங்கம், நீங்கள் இதில் வந்து கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஆகணும், பொதுக்குழுனா வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி யார் சொல்லி யாரும் கேட்குற நிலைமையில் இல்லை. இப்போ விஷால் சொன்னாருன்னா விஜய் கேட்பாரான்னா கேட்க மாட்டார். இப்போ நியாயமாக இவங்கெல்லாம் வரணும்ல, அவங்களுடைய சங்கம் தானே அது. இப்போ சங்கம் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்போ நடிகர்களுக்கு போடப்பட்ட ரெட் கார்டு சம்மந்தமாக அங்கே விவாதம் போயிருக்கு. சரிங்க. இப்போ ஸ்ட்ரைக் வரப்போகுது, அது பற்றிய விவாதம் போயிருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய நடிகர்கள் அங்கே வந்து நின்று இருக்கணும்ல. இப்போ சூர்யா கார்த்தி எல்லாம் சொந்த படம் எடுக்கிறாங்க. கார்த்தி வந்து பொருளாளருங்கிறதுனால அங்கே இருக்காரு, சூர்யாவும் வந்திருக்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன் என்னென்னா, சொந்த படம் எடுக்கிற நடிகர்களுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து 1 வருஷம் நீடிக்குதுன்னு வைங்க, இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க 1 வருஷம் ஆயிடும். ஸோ அவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறவங்களே இங்கே வரலங்கிறாங்க. அதனால் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாரும் வந்தால் தான் சங்கம் உயிர்ப்போட இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா இவங்க என்ன தீர்மானம் போட்டு அது யார் ஃபாலோ பண்ண போகிறாங்க? ஆனால் ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசும்போது சார், அவங்க வந்து இந்த நடிகர் சங்கம் கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் சைலண்டாக காசு கொடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. விஜய் தரப்பு, சிவகார்த்திகேயன் எல்லாம் கொடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. இதை ஒரு ஆதரவாக நம்ம எடுத்துக்கலாம் தானே? இப்போ நிச்சயமாக அது வந்து இவங்க போய் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து நன்கொடையாக கொடுக்கணும்னா கடனாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க கொடுத்ததெல்லாம் கடன் தான். இப்போ நாளைக்கு சங்கம் கட்டி முடிக்கப்பட்டு
அதுலேருந்து வருமானம் வரும்போது இவங்க பணத்தை வட்டி இல்லாமல் திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவங்க இந்த பணத்தை வாங்குறாங்க. அதுவே உங்களால் 20 கோடி வசூல் பண்ண முடியல. நான் என்ன சொல்கிறேன், 100 கோடி வாங்குறீங்க, 200 கோடி வாங்குறீங்க, 150 கோடி வாங்குறீங்க, 20 கோடி சம்பளம் வாங்குற நடிகரை ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவ்வளவு சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் இருக்கிற ஒரு சங்கத்தில் நீங்கள் ஆளுக்கு கொஞ்சம் போட்டு பணம் கட்டி ஒரு சங்கத்தை கட்டி முடிக்க முடியலன்னா நீங்கள்லாம் என்னத்துக்கு வெளியில் வந்து வீரப்பா பேசுகிறீங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு தானே கேவலம். கண்டிப்பாக. இப்போ நம்ம சங்கங்கிற உணர்வு உங்களுக்கே இல்லாதப்போ எங்கேயோ குடும்பத்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு போய் ஒர்க் பண்ணுறவனுக்கு என்னத்துக்கு வரணுங்கிறேன்னா அங்கே வந்து எதுக்காக அவன் வந்து பல்லாயிரம் கணக்கில் ரூபாயை கொடுத்து வந்து உங்கள் கலை நிகழ்ச்சியை பார்க்கணும், உங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த கட்டணம் கட்டுறதுக்கு வரணும். அது அவசியம் இல்லாது தானே. அதனால் நியாயமாக இவங்க வந்து இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி வசூல் பண்ணுறதை விட்டுட்டு இந்த இன்னும் 20 கோடி பாக்கிங்கிறாங்க. மொத்தம் 40 கோடி வேணும், 20 கோடி வசூல் பண்ணிட்டோம், இன்னும் 20 கோடி வேணுங்கிறாங்க. இந்த 20 கோடி உங்களால் கொடுக்க முடியாதாங்க? கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். ரஜினி 150 கோடி வாங்குறாரு, விஜய் 225 கோடிங்கிறாங்க இந்த படத்துக்கு, 69 அஜித் வாங்குறாரு. கொடுத்து கட்டுங்க, எதுக்கு வெளியில் வந்து காசு கேட்குறீங்க நீங்கள்? அது அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? அதுதான் இப்போ நம்முடைய கேள்வியாக இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க துண்டேந்தி கிளம்புறாங்க. இப்போ சார் பார்த்தீங்கன்னா கமல் அண்ட் ரஜினி 2 பேருமே சேர்ந்து நாடகம் நடிக்க போகிறதெல்லாம் விஷால் சொல்லியிருக்காரு சார். இல்லை நடிக்கணும், நல்லா நடிக்கணும், மக்கள் கைத்தட்டணும், அது வேற விஷயங்க. நீங்கள் அதாவது கமல் 1 கோடி கொடுத்துருக்கிறாரு, ரஜினி அது கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அவருக்கு என்னென்னா நான் வந்து ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறேன், என்கிட்ட காசு கேட்காதீங்கன்ட்டார். ஸோ அப்படி இருக்கு அவங்க நிலைமை. இதை விட ஒரு காசா சார் இல்லை, அதை தான் சொல்கிறேன் நான். உங்கள் சங்கம் தானே, உங்களை வளர்த்து விட்ட ஒரு இடம் தானே அது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே சார், ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியை நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. பட் இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறவா இருக்குது. என்ன அப்படின்னா, கோட் படம் வந்தது சார், அதில் விஜயோட இடத்துக்கு சிவகார்த்திகேயனை புஷ் செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயம். நம்ம விஜயை கூப்பிட்டு வந்தார், அதாவது வந்து நீங்கள் பலாயிரம் பேரை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. இதை வந்து நிறைய பேர் ஒரு விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே எனக்கு என்ன கேள்வினா, சிவகார்த்திகேயன் இந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். ஏன்னா அதுதான் வந்து சிவகார்த்திகேயன் மேலே எல்லாருமே வைக்கிறாங்க. அது எப்படி அவர் அடுத்த தளபதி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களா சார்? எங்கே இடிக்கிறாரு சிவகார்த்திகேயன் இந்த பொசிஷன்? இல்லை, தகுதி இல்லாதவர்னு யாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தன் முயற்சியில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது அவருடைய உழைப்பு, அதிர்ஷ்டம், போராட்டம் எல்லாம் கலந்தது தான். கண்டிப்பாக சார். அவர் தகுதி இல்லாதவர்னு யாருமே சொல்லலை. ஆனால் பைபாஸில் வராதிங்கன்னு தான் சொல்கிறாங்க. விஜய் மாதிரி ஒரு நடிகர் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது சார் இந்த டைலாக்கே வெளியில் சர்ச்சையாக மாறும் சார். ஏன்னா சிவகார்த்திகேயன் நல்லா தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அது வெளியில் என்னவா கன்வே ஆகும், அது எப்படிலாம் விமர்சனத்துக்கு ஆளாகுங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ அவரே இந்த டைலாக்கை தவிர்த்துருக்கும். சார் இது வேண்டாம் சார், வெளியில் பெரிய பிரச்சனையாக போயிடும், வேறு மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் போடுங்கன்னு அவர் தான் சொல்லியிருக்கோம். அதை விட்டுட்டு அது ரொம்ப ஆசையாக அதை வந்து மலர்ச்சியாக எதிர்கொண்டு அதுக்கு பல கதைகளை வெளியில் உழவுவதை பார்த்துட்டு ரசிக்கிறதுங்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி இதே ஃபீல்டில் ஒரு பக்கம் தனுஷ் போராடிக்கிட்டு இருக்காரு, விஜய் சேதுபதி போராடிக்கிட்டு இருக்காரு. பெரிய போராட்டம் இல்லைனாலும் சிம்பு அந்த இடத்துல இருக்கார். ஆமாம், கண்டிப்பாக. அவர் சினிமாவை நேசிக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நேசிச்சாருன்னா இவ்வளவு பின்தங்கி வர மாட்டார். தனுஷ் ஒரு பக்கம் என்ன வேகம் ஓடிக்கிட்டு இருக்காரு, இவர் என்ன வேகத்தில் வந்துட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு சினிமாவை நேசிக்கலன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஆனாலும் அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு பெரிய எதிர்காலம் இங்கே இருக்குது, அவர் கொஞ்சம் மெனக்கிட்டாருன்னா. ஸோ இப்போ அவரெல்லாம் என்ன நினைப்பார், என்னடா திடீர்னு நம்ம வந்து இப்படிலாம் போராடிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு விஜய் வந்தார், நீ தான் என்னோட வாரிசுன்னு அறிவிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்களா மாட்டாங்க? கண்டிப்பாக சார். அதெல்லாம் இருக்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. ஆனால் ஒருவர் இன்னொருவரை என் சேருக்கு இவர் தான் தகுதியானவர்னு சொன்னால் அது நடந்துருமான்னா இல்லை. இதே கலைஞர் வந்து டி ராஜேந்திரன் எண்ணில் பாதினார், ஒரு பெரிய மேடையில் எண்ணில் பாதி ஆகிட்டாரா என்ன? அவர் கிடையவே இல்லைல்ல. ஸோ அதனால் அவங்கவுங்க முயற்சி, உழைப்பு அதுதான் அந்த இடத்துக்கு கொண்டு வரும். சிவகார்த்திகேயன் நிச்சயமாக வருவார், அது நாளைக்கே நடக்காது, இன்னொரு 10 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். மக்கள் முடிவு பண்ணணும், அவ்வளோதான். இப்போ சார் வெங்கட் பிரபு கிட்ட வந்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இன்கேஸ் அது கான்ட்ரவர்ஷியல் ஆகிட்டா எல்லாரும் சொன்ன ஒரு பதிலை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, லைக் ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சு போச்சு, இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, இது மாதிரிலாம் எதுவும் நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டது. இல்லை, அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் படம் வந்து நிறையா விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறமா இந்த படத்தை வந்து மற்ற ரசிகர்கள் ஏற்றுக்கல. அதாவது சிஎஸ்கேவோட மேட்சை உள்ளே வச்சதுனால எம்ஐ ஃபேன்ஸ் ஏற்றுக்கல, ஆர்சிபி ஃபேன்ஸ் ஏற்றுக்கல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்தை நாங்கள் கட் பண்ணோம், இதில் வந்து இந்த போர்ஷன்ஸை கட் பண்ணோம், இதோட இன்புட்னால தான் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி இப்போ வெங்கட் பிரபுவோட பேச்சு, அதாவது படத்துக்கு முன் படத்துக்கு பின்னு சொல்லி ஒரு மாற்றம் இருக்குல்ல சார், அந்த ஒரு மாற்றத்தை எப்படி சார் பார்க்குறது படம்? இல்லைங்க, இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நட்சத்திர இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. யாருமே ஆஃப்டர் ரிலீஸ் வந்து
இந்த படத்தை பற்றி பேச மாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. இவ்வளோதான் நான் செஞ்சேன், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கல, அவ்வளோதான். அதை பிடிச்சிட்டு தொங்கவே மாட்டாங்க. ஏன் வெங்கட் பிரபு இதை பிடிச்சிட்டு இன்னும் தொங்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. இவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் அவசியமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் அவர்கிட்ட கேள்வி கேட்குற ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கேட்குறாங்க, அவர் வர்றாரு, பதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி விவாதத்துக்கு அது மாறிடுது. அது அவசியம் இல்லாததுங்கிறேண்ணா. நீங்கள் படத்தை எடுத்தீங்களா, இத்தனை மாதம் கஷ்டப்பட்டீங்க, நைட் அண்ட் டே தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க, நல்ல வெற்றியை கொண்டாடுங்க. ஏன்னா இந்த தமிழ்நாடு அப்ராடு ரெண்டும் நல்லா போயிட்டு இருக்கு. பிற மாநிலங்களில் படம் பெருசாக போகலைன்னா கூட இது வந்து தோல்வி படம் கிடையாது. நிச்சயமாக அது வெற்றி படம் தான். ஒரு மிகப்பெரிய வசூலை நோக்கி தான் இந்த படம் ஓடிட்டு இருக்கு. ஹாப்பியாக ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு குடும்பத்தோடு கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட வேண்டியதானே. எதுக்கு இந்த மாதிரி ஒரு விவாதம், தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு? அதுதான் நம்முடைய. அவர் சொல்லும் போது தானே சார் நமக்கு சந்தேகமே வருது, எதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, அப்போ முட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வருது இல்லை சார்? அதுதாங்க கடைசி வரைக்கும் இது ஏதாவது பண்ணிடணும். என்ன அவருக்கு நோக்கம் என்னென்னா, இந்த படத்தினுடைய வெற்றி அஜித்தே தன்னை கூப்பிடணும்னு நினைக்கிறாரு அவர். ரைட். அப்படி ஒரு படத்தை நம்ம கொடுத்துடணும், அஜித்தே நம்மளை கூப்பிட்டு மங்காத்தாட்டு பண்ணலாம் வான்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவர் நோக்கமாக இருக்குது. ஸோ அதற்கான முயற்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாரு. ஆனாலும் இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் கொஞ்சம் வந்துடுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது எதையோ ஒன்று சொல்லி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு நோக்கம் முழுக்க அஜித்தா தான் இருக்குது. சார் மங்காத்தாட்டு தெரியல, நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது தோல்வி படமாக இருந்தால் நிச்சயமாக நடக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம். இது வெற்றி படம் தான். அதனால் வெங்கட் பிரபு வந்து அஜித்தை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு புது கதையோ அல்லது மங்காத்தாட்டுவோ பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறையா. ஓகே சார், காத்திருந்து பார்ப்போம் சார். காலம் தான் பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.